என் பேர் லக்ஷ்மி. நான் ஆக்சுவலி பரமக்குடியிலேருந்து வர்றேன். எனக்கு இந்த மாதிரி வர்மா கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோம்பேட்டையில் இருக்க எங்கள் சிஸ்டர் தான் எனக்கு அறிமுகம் பண்ணாங்க. பட் நான் ஒரு பியூட்டிஷியன். ஸோ எனக்கு என்னென்னா இந்த வர்ம கலையை பியூட்டிஷியனோட கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுன்னு தோணுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கால் வலி கை வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு லேடிஸ் ஒரு சில விஷயங்களை யார்கிட்டையுமே ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த லேடிஸுக்காக என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பியூட்டிஷியன் லெவலில் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வர்ம முறையில் அவங்களுக்கு ஒரு மருத்துவராக இருந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. ஜஸ்ட்டு 3 நாள் படிக்க தான் வந்தேன். சரி, இதில் என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னென்னா, பியூட்டிஷியனோட ஒரு சில கலைகளோடு இதை இணைச்சி பண்ணணுங்கிற ஆர்வத்தில் தான் நான் வந்தேன். ஆனால் இது இணைச்சி பண்ணுற ஒரு மருத்துவ கலை இல்லை, இதன் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கலை அப்படிங்கிறது எனக்கு ஆசான் புரிய வச்சாங்க. ஸோ நான் என்னென்னா, பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் ஒரு பெஸ்ட்டு வர்ம மருத்துவர் ஆகணுங்கிறது தான் இப்போ இலக்கு. அதனால் கண்டிப்பாக ஆசான் எனக்கு அதுக்குள்ள ஹெல்ப் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். நான் இந்த கலையை மறுபடியும் மேலே வளர்க்குறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பெண்களை ஊக்குவிச்சு இதில் இழுத்து இந்த கலையை மேலோக்கி நிற்க வைப்பேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு ஆசான் கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்கன்றது நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ப்ளஸ் இது லேடிஸ்ங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு வர்ம மருத்துவம்ங்கிறது ஒரு தேவையான ஒன்று, அத்தியாவசியமான ஒன்று அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு சாதிப்பேன் அப்படிங்கிறது நான் உறுதியளிக்கிறேன். நன்றி.